இந்த நாளுக்குரிய வசனம் 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றார். நமக்கு தெரியும், யோவாஸ் 7 வயதில் ராஜாவாகிறார். எவ்வளவு அழகாக யோசேபாலும் அந்த யோய்தா அந்த ஆசாரியரும் அந்த பிள்ளையே அப்படியே அவங்க பாதுகாப்பாக ஒழித்து வைத்து, அந்த தாதியாரோடு ஒழித்து வைத்து 7வது வருஷத்தில் அந்த அத்தாலியலை கொல்லுகிற காரியங்கள், அவனை ராஜாவாக்குற காரியங்கள், அவனுடைய வாழ்வில் யோய்தா ஒரு ஆசாரியனாக போதகம் அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறான். அவன் அதுபடியே நடக்கிறான். பிந்தைய காலத்தில் வித்தியாசமாக போனாலும் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் இந்த இடத்துல அவர் பழுது பார்த்த காரியத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ உடைந்ததை சரி செய்யும் பொறுப்பு நமக்கு வேணும். குடும்பத்தில், உறவுகளில் எந்த காரியங்களில் தேவனுக்கும் நமக்குள்ள காரியங்களை உடைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் இந்த நாளில் சீரமைக்கப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆலயம் சொல்லக்கூடிய இறுதியும் தான். இறுதி அநேக நேரங்களில் திருக்குள்ளதாக, கேடுள்ளதாக, கசப்பும் வைராக்கியும், அன்பற்ற தலைமையும், பொறாமையும், இப்படி பல பல தீமையான காரியங்களை நிறைந்திருக்கிறது நிமித்தமாக நம்முடைய தேவாலயம் அப்படி பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது செழிப்பற்றதாக காணப்படுகிறது. தேவன் தங்குகிற இடத்துல மற்ற காரியங்கள் தங்கி இருக்கிறது நிமித்தமாக நாம் பழுதாக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தரணும். அது தேசங்கள்லையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் இருக்கட்டும், திருச்சபைகளையா இருக்கட்டும், ஊழியங்களா இருக்கட்டும், கர்த்தர் இப்படிப்பட்ட பழுதான காரியங்களை கர்த்தர் மாற்றணும். இந்த இடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது பார்க்குறோம். அது போல தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை நம் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கார். நாம் எப்படி இந்த ஆசாரியனாகிய யோவாசுக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை செய்து அந்த இடங்களில் தேவாலய காரியங்களை அவர் சீரமைக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதுபோல் கர்த்தர் நமக்கு எந்தெந்த காரியங்களை பொறுப்பாக ஒப்படைத்திருக்கிறார் அதில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பழுதான காரியங்களை பண்படுத்துவதற்காக, காக்கிறதற்காக, சீரமைக்கிறதற்காக, சீர்படுத்துவதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக நம்ம எடுத்து பயன்படுத்துவோம். ஸோ அதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்கு அந்த சுத்தமுள்ள இருதயம் நமக்கு வேணும். எப்படி அந்த நெகேமியாவை நம்ம பார்க்குறோம், தாவீதுடைய காலத்தில் பார்க்குறோம், பேதுடைய காரியத்தில், அந்த இளையமைந்தன் காரியத்தில் நம்ம பார்க்குறோம். எப்படி அவங்க சீரமைக்கப்படுது. அந்த அலங்கம் இடிந்து கிடக்கிற நேரத்தில் 52 நாட்களில் அந்த ஆலய அலங்கம் கட்டப்படுவதற்கு நெகேமியா சொன்ன காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அவரும் ஒரு வீட்டுக்கு முன்பதாக அவங்க நிற்கிறது மாத்திரமல்ல, அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் சொன்னது போல செய்தது நிமித்தமாக செய்யப்பட்டதை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டதை பார்க்குறோம். அது போல் நாமும் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் நம் மூலமாக, நம்முடைய சந்ததிகள் மூலமாக மறுபடியும் கட்டப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமில்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். ஸோ ஆலய காரியங்கள் சொல்கிறது நம்முடைய இருதயம் மாத்திரமல்ல, வேறு எந்தெந்த காரியத்தில் சீரமைக்கப்படணுமோ கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் அங்கே செழிப்பு வரும், அங்கே சமாதானம் வரும், அங்கே சந்தோஷம் வரும். சீரமைக்கப்படாத பட்சத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கிருபைகளை கேட்டு கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார், நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவாம். நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவாம். விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவாம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவாம். ஆம் தகப்பனே, இந்த காலகட்டங்களிலும் எத்தனை குடும்பங்கள், தனிப்பட்ட உறவுகள், ஆண்டவருக்கும் எங்களுக்கும் உள்ள உறவில்
கட்டப்படாத ஒரு அனுபவம், பாழாக்கப்பட்ட ஒரு அனுபவம் சுவாமி. அதையெல்லாம் மாற்றி அமைக்கிறதற்கு, சீரமைக்கிறதற்கு இந்த நாளில் எங்களை விழித்தெழும்படியாக விசுவாசிகளாக எங்கள் ஒவ்வொரு நீங்கள் அழைக்கிறீங்க ராஜா. எழுந்து கட்டுவதற்காக அழைக்கிறீங்க ராஜா. அழைப்பின் குரலை கேட்டு நாங்கள் உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் நொறுங்கி ஜெபித்து நெருங்கி இன்னும் மெண்டை வந்து சுவாமி அலங்கங்களை கட்டி எழுப்ப கர்த்தங்களுக்கு கிருபை தாங்க. அது நிமித்தமாக சுவாமி பாழான ஸ்தலங்கள் கட்டப்படும், ஸ்திரப்படும். கர்த்தங்களுக்கு உதவிச்சிங்க. கர்த்தர் படிச்ச பரதாயுக்காக நன்றி ராஜா. ஜெபத்தில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரே சீராக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ, நீங்க அந்த குடும்பத்துல தலைவராக வீற்றிருந்து பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும். எந்தெந்த இடத்துல ஓட்டைகள் காணப்படுகிறதோ, நெரிசல்கள் காணப்படுகிறதோ, விரிசல்கள் காணப்படுகிறதோ, கர்த்தர் அந்த இடங்களிலெல்லாம் சுவாமி நீ மறுபடியும் சீரமைக்கிறது நிமித்தமாக கட்டப்பட, உருவாக்கப்பட, கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட குயவனாகிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எடுத்து பயன்படுத்துங்க. தேவநாம மாத்திரம் பயன்படும். அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை, அதனால் வருகிற உபயோகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தங்களுக்கு கிருபை தரப்போறதாயுக்காக நன்றி ஒப்பு கொடுக்கும். சகல துதிகன மகிமைக்கே செலுத்தும். இயேசுவின் கேட்கிற நல்ல பிதாமே.